பித்ரு சாபங்கிறது எதனால் வருதுன்னா, உயிரோடு இருக்கும்போது அவளுக்கு அன்னம் போடாமல் குடிக்க எதுவும் ஜலம் கொடுக்காம இருந்தால் தான் அது அவள் செத்தப்புறம் அது பித்ரு சாபமாக வருது. செத்தப்புறம் வர்றது பித்ரு சாபம் கிடையாது. அது பகவான் சொல்லலை. எங்கள் அப்பா எனக்கு அதுதான் சொல்லி கொடுத்தா. உயிரோடு இருக்கும்போது அவளுக்கு கவனித்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதே தான் அவளுக்கு கொடுக்க போகிறோம். அதை கொடுத்தா போதும். அவளை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றது, அவளை விட்டுட்டு சாப்பிட்றது, அவளுக்கு ஒன்று செஞ்சு நம்மளுக்கு ஒன்று செஞ்சு சாப்பிட்றது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு பித்ரு சாபம் இல்லாமல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, காக்கா நம்ம கையால் சாப்பிட்டதுன்னா நம்மளுக்கு பித்ரு சாபம் இல்லைன்னு அர்த்தம். இது எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. எங்கள் அப்பா சொல்லுவாள், உன் கையால் சாப்பிட்றது உனக்கு பித்ரு சாபம் இல்லை, குலதெய்வம் ஆசீர்வாதம் உனக்கு நிறையா இருக்குதுன்னு எங்கள் அப்பா சொல்லுவாள். அது மாதிரி நம்ம கையால் சாப்பிட்றதுன்னா பித்ரு சாபம் இல்லைன்னு அர்த்தம். இன்னொன்று கையாலனா கையில் வாங்கிறது கூட இல்லை. நீங்கள் வச்ச அங்கே சாதம் காலியாகணும், வச்ச நடிக்கு காலியாகணும். எனக்கெல்லாம் தயிர் ஊற்றுவேன். வெயில் நாள் ரொம்ப வெயில் அடிக்கிறது, ஜலம் இருந்தால் ஜலம் வைங்கோ, இல்லாட்டி ஒரு முடக்கில் தயிர் வைங்கோ. ஏடை சாப்பிடும், காக்கணுன்னா ஏடை சாப்பிடும். ஏடை கொடுங்கோ சாப்பிடணுன்னா தயிரில் ஒரு 2-3 எள்ளு போட்டு கொடுங்கோ. உங்களுக்கு எல்லா தோஷமும் நீங்கும். சௌக்கியமாக இருப்பேல், ஆரோக்கியமாக இருப்பேல். எல்லாம் நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நடக்கணும்னா நம்ம இந்த மாதிரிலாம் சில விஷயம் கடைப்பிடிக்கணும். இந்த காக்கா என்னென்னா கால் முடியாதவர். இவர் தான் அடிக்கடி சாப்பிடுவார். ஒரு கால் சரி கிடையாது. அதை பாருங்க, தெரியுறதா? அது மாதிரி தான் நம்மக்கிட்ட ஜீவராசி கூட அன்பாக இருக்கும். நம்மளும் அதுங்கள்ட்ட அன்பாக இருந்தா